நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்க் அல்வா தான் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு 10 ரஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ரஸ்க் அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நைஸாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணதும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 முந்திரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீல போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கீல நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரஸ்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் சுகரை 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா அந்த மாதிரி கொதித்து இந்த கம்பி பதத்துக்கு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரஸ்க்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு ஹல்வா பதத்துக்கு வர்றது தெரியும் உங்களுக்கே. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்ம முந்திரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து அதில் போட்டு ஒரு கிளறி விடுங்க. சூப்பரான சுவையான ஒரு ரஸ்க் அல்வா ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக நான் துருவி வச்சுருக்கேன். அதை அதில் தூவி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம்.